மனோஜ் ரோகிணி கிட்ட என்னை இப்படியெல்லாம் ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ரோகிணி தலை சுத்திக்கிட்ட ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மறுபடியும் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ஆனால் ரோகிணி வாயை பொத்திட்டு வேமாவும் பாத்ரூம் போயிட்டு வாமிட் பண்ணிடுறாங்க. வாமிட் பண்ணதும் உன்னை மீனா பார்த்துட்டு என்னாச்சு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன தெரியலங்க ஒரு மாதிரி தலை சுத்திட்டு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதும் டாக்டர் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா டாக்டர் வர சொல்கிறாங்க. இவளுக்கு எதுக்கு டாக்டர் இவளை முதல்ல அடிச்சு வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனால் இல்லை என்னதான் இருந்தாலும் அவ இந்த வீட்டு மருமக தானே, அதனால டாக்டரை நீ வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னதும் டாக்டர் வந்து ரோஹிணியை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது ரோஹிணி கர்ப்பமாக இருக்கிறது தெரிய வருது. உடனே மனோஜ் விஜயாவுக்கு ஷாக்கு. இதனால் இவளை ஈஸியாக விரட்டி விட்டுறலாம், ஆனால் இப்போ கர்ப்பமாக இருக்காளே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் விஜயா இருந்துக்கிட்டு உனக்கு வேண்டாம் மனோஜ் இவளை வீட்டை விட்டு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரோஹிணி வந்துட்டு மனோஜ் இப்போ எங்கள் வயிற்றில் வளர்றது உன்னுடைய குழந்தை, நீ எந்த முடிவாக இருந்தாலும் தெளிவாக எடுத்துக்கோ, நாளை பின்ன நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ரோஹிணி மிரட்டுறாங்க மனோஜை. மனோஜ் வந்து என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.